சுதந்திர இந்தியாவில் எனது பங்கு என்ன என்பது பற்றி கருத்து செறிவோடும் தனது பேச்சாற்றலோடும் கருத்துக்களை நம்முன் வாரி வழங்க வருகிறாள் நமது 9ஆம் வகுப்பு மாணவி அனிதா. ஆதியில் தோன்றிய மொழி ஈடில்லா தொன்மை மொழி, அத்தை வார்த்த மொழி என் உயிருடன் கலந்த மொழி, எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழியை வணங்கி அவையார் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுச்சூழல் தூய்மையும் சிறந்த கல்வியும் ஊழலற்ற அரசியலும் மதச்சார்பற்ற சட்டமும் நீதியும் நேர்மையும் தான் இன்றியமையாதது ஆகும். நமது இந்திய ஜனாதிபதியும் அணு விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை போன்று நாமும் கற்ற கல்வியால் இந்தியாவிற்கு ஆற்றக்கூடிய கடமைகளை கற்று வர வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்கள், நெகிழிப்பைகள் போன்ற பல கழிவுப் பொருளால் நிலம் மாசுபடுகிறது. இவ்வாறு நிலம் மாசுபடுவதை மாணவராகிய நாம் மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும். அவற்றை அப்புறப்படுத்தி மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும். புகையால் காற்று மாசுபடுவதையும் நிலம் மாசுபடுவதையும் மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்த வேண்டும். பாருக்குள்ள நல்ல நாடு நம் பாரத நாடு என்றால் நம் தமிழ் கவி பாரதி. நம் பாரத திருநாட்டில் மக்கள் அனைவரும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தனர். அவர்களை மீட்கவும் இந்தியா சுதந்திரம் அடையவும் போராடிய தியாக செம்மல்களில் சிலர் காந்தியடிகள், வேலு நாச்சியார், கொடிக்காத்து குமரன், ஜவஹர்லால் நேரு என பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டே போகலாம். இவரை போல் நாமும் நாட்டை நேசிப்பவராகவும் தேசப்பற்று கொண்டவராகவும் நம் மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் பொறுப்புடன் திகழ வேண்டும். கிராமந்தோறும் சென்று கல்வியறிவு இல்லாத ஏழை குழந்தைகளுக்கும் படிப்பறிவு இல்லாத குழந்தைகளுக்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும். அறியாமை எனும் இருளை நீக்கி நாடெங்கும் வளர்த்தரும் மாதவனாக மாணவராக நாம் திகழ வேண்டும். தன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி என்று கூறுவதற்கேற்ப காந்தியடிகள் நம் நாட்டை உயிராய் நேசித்து நம் மக்களுக்காக குரல் கொடுத்தார். அதே தேசத்தில் பிறந்த நாமும் அவரை போல்தான் திகழ வேண்டும். பெற்றோரை மதிப்பது நமது முதல் கடமையாக இருத்தல் வேண்டும். ஒன்றுபட்டு தொண்டு செய்ய தேசிய மாணவர் படை, சாரணர் இயக்கம், செஞ்சிலுவை சங்கம் போன்ற பல அமைப்புகளின் மூலம் சமுதாயத்திற்கு தொண்டு செய்யலாம். தேசிய தலைவர்கள் மாணவர் பருவத்திலேயே இந்தியாவிற்கு ஆற்றக்கூடிய பங்குகளை செய்ததினால்தான் அவர்கள் இன்றும் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவின் வேலைகளாக மாணவராகி நாம் திகழ்ந்தால்தான் தீவிரவாதம் தலை தூக்காது. காந்தி தேசத்தில் குற்றங்களை வளரவிடக் கூடாது. அவர்களை அழிப்பதில் பெரும் பங்கு நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒன்றும் சுதந்திரம் எளிதாக கிடைத்ததல்ல. ஒன்றா இரண்டா பல வருட காலங்களாக ஆங்கிலேயருடன் போராடி கிடைத்த சுதந்திரம் இது. இச்சுதந்திரத்தை நாம் என்னாலும் வீணாக்க கூடாது. அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த விடுதலையை, வேலு நாச்சியாரின் வீரத்தால் கிடைத்த விடுதலையை, நேதாஜியின் ஆயுதத்தால் கிடைத்த விடுதலையை என்னாலும் செல்லவிடக் கூடாது என்று கூறி வாய்ப்பளித்துள்ளவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.